மொத்த குடும்பமுமே வழிதப்பி போக காரணம் என்னவென்றால், அந்த வீட்டின் எஜமானன் வழிதப்பி போனான். அந்த எஜமானனுடைய யோசனைகள் தவறாகிவிட்டது. அந்த பகுதியிலே பஞ்சம் வந்ததென்று, அந்த பகுதியிலே பிரச்சனைகள் வந்ததென்று தைரியமாய் அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு பதிலாக, பிரச்சனைகளுக்கான காரணம் என்ன என்பதை உணர்ந்து கொள்வதற்கு பதிலாக, அந்த பிரச்சனைக்காக தேவனுடைய சகாயத்தை பெற்றுக்கொள்வதற்கு பதிலாக, பிரச்சனை வந்துவிட்டது என்பதற்காக இடத்தை மாற்றுகிற அந்த விவகாரம், ஏதோ பிரச்சனை வந்துவிட்டதென்று இருந்த இடத்திலிருந்து ஓடிப்போகின்ற ஒரு குணம், ஒரு நபரை, அவனுடைய குடும்பத்தை எப்படியெல்லாம் பாழாக்கியது என்பதை தெரியப்படுத்துகின்ற ஒரு சரித்திரம் இந்த குடும்பத்திற்கு உண்டு. வீட்டு எஜமானனாக நீ எடுக்கிற முடிவுகள், கணவன் எடுக்கிற முடிவுகளுக்கு சம்மதிக்கிற மனைவியாக உன்னுடைய முடிவுகளும் கூட, அல்லது நீ எடுக்கிற முடிவுகள், நீ யோசிக்கிற விதம், இவைகள் ஒருவேளை தேவ சித்தம் இல்லாமல் இருக்குமென்றால் அது எப்படி விபரீதத்திற்கான வழிவகுக்கும் என்பதை இந்த குடும்பம் நிரூபிக்கிறது. மீண்டும் ஒருமுறை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், நீங்கள் இருக்கிற இடத்திலே ஏதாவது பிரச்சனை வந்தால் ஓடி போயிடாதீங்க. காரணம் என்னவென்றால், நாம் குடியிருக்கிற இடத்திலே பிரச்சனைகள் வரலாம், நாம் வேலை செய்கிற பணித்தளத்திலே பிரச்சனைகள் வரலாம், அல்லது வியாபாரம் செய்கிற இடத்திலே ஏதாவது பிரச்சனைகள் வரலாம், படிக்கிற இடங்களிலே பிரச்சனை வரலாம், அல்லது ஊழியம் செய்கிற இடத்தில் கூட பிரச்சனைகள் வரலாம். ஆனால் பிரச்சனைகள் வருகிற போது அறிவுள்ளவன், தெளிவாக இருக்கிறவன், விசுவாசம் உள்ளவன் என்ன செய்வான் என்றால், அந்த பிரச்சனையை தைரியமாக எதிர்கொள்ள முயற்சி செய்வான். முதலாவது, பிரச்சனைக்கான காரணங்களை அறிந்து கொள்ள முயற்சி செய்வான். ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் அதற்கு முக்கிய காரணம் உனக்குள் இருக்கிற குறைபாடு ஏதாவது இருக்கலாம், அல்லது பிறருடைய பாவமாக கூட இருக்கலாம். உனக்குள் குறைகள் இருக்கும் என்றால் அந்த குறைபாட்டினாலே உனக்குள் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம், அல்லது பிறனுடைய கெட்ட புத்திகள் ஒருவேளை உனக்கு சில பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடும். உன்னுடைய குறைவுகளினாலே பிரச்சனை வந்திருக்கும் என்று சொன்னால், அந்த குறைகளை தேவ சன்னதியிலே ஒத்துக்கொண்டு சமர்ப்பித்து சரி செய்து கொண்டு தேவனுடைய சகாயத்தை பெற்றுக்கொள்ளுவாய் என்றால், நீ எங்கே என்ன பிரச்சனையை எதிர்கொள்கிறாயோ அதிலே ஜெயத்தை பெற முடியும். உனக்கு சம்மதமே இல்லாமல் பிறனுடைய புத்தி இல்லாமையினாலே ஒருவேளை நீ பிரச்சனையை எதிர்கொள்கிறாய் என்றால், அந்த பிரச்சனையை அனுபவிக்க வேண்டி வருகிற போது மறுபடியும் தேவனுடைய சகாயத்தை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும், எதிர்கொள்ள வேண்டும். பிசாசானவனுக்கு எதிர்த்து நின்னுங்கள், அவன் அப்பொழுது உங்களை விட்டு ஓடிப்போவான் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. ஒருவேளை உன் பிரச்சனைகளுக்கு காரணம் நீதான் என்றால் உடனே அதை சரி செய்து கொள், தேவனுடைய சகாயத்தை பெற்றுக்கொள். இன்று ஒருவேளை நீ அனுபவிக்கிற உன் பிரச்சனைகளுக்கு காரணம் நீ இல்லாமல் உன்னை சுற்றி இருக்கிறவர்களாக இருப்பார்கள் என்றால் அதற்கும் தேவனுடைய சகாயத்தை உடனே பெற்றுக்கொள். இப்படி நின்று எதிர்கொள்வதற்கு பதிலாக அந்த பிரச்சனையிலிருந்து, பிரச்சனை கொண்டு வருகிற மனிதர்களிடமிருந்து ஓடிப்போக முயற்சி செய்தால், இந்த உலகத்தில் எந்த இடமாவது இருக்கா பிரச்சனை இல்லாத இடம்? இந்த பூமியில ஏதாவது பட்டணம் இருக்கா பிரச்சனை இல்லாத பட்டணம்? இந்த பூமியில எந்த ஒரு இடம் இருக்காங்க இந்த இடத்துல பிரச்சனையே வராது என்ற கேரண்டியை கொடுக்கக்கூடிய இடம்? இல்லவே இல்லை. தயவு செஞ்சு கவனிங்க. இந்த உலகத்திலே மனிதன் எதிர்கொள்கிற பிரச்சனைகளுக்கான காரணம் இடம் அல்லவே அல்ல, அல்லது பட்டணங்கள் அல்ல, கிராமங்கள் அல்ல, ஊரும் அல்ல. இந்த உலகத்திலே நாம் காண்கிற பிரச்சனைகளுக்கு பிரதான காரணம் மனிதன்தான். அந்த மனிதன் எங்கே இருக்கிறானோ அங்கே பிரச்சனை. நினைக்கிறார்கள் அநேகர் இடத்தை மாற்றிவிட்டால் பிரச்சனை போய்விடும் என்று. கவனிங்க, இடத்தினால் அல்ல ஒரு மனிதனுக்கு பிரச்சனைகள் வருவது என்பது. மனிதனுக்கு இருக்கிற புத்தி சரியானதாக இல்லாததால் தான் அந்த மனிதன் எங்கே இருந்தாலும் அங்கே பிரச்சனைகளை உருவாக்கிக் கொள்கிறான், பிரச்சனைகளை அவனாக வருவித்துக் கொள்கிறான். இன்று உன் வீட்டிலே பிரச்சனை இருக்கும் என்றால் உன் புத்தி சரியில்லை என்னமோ சோதித்துக் கொள்ள வேண்டும். உன் புத்தி சரியாக இல்லாததினாலே, உன் குணம் சரியாக இல்லாததினாலே பிரச்சனைகளை நீயாகவே வருவித்துக் கொள்ளுகிறாயோ என்னவோ. உன்னுடைய உத்தியோகத்தில் பிரச்சனைகள் எழுகிறது என்றால் உன் பேச்சு சரியாக இல்லாததால், உன் நடத்தை சரியாக இல்லாததால், நீ வேலை செய்யும் இடத்திலே உன் செயல்பாடுகள் நன்றாக இல்லாததினாலே, மேலதிகாரிகளுக்கு கீழ்ப்படுகிற குணம் இல்லாமல், கடினமாக உழைக்கிறவனாக இல்லாமல், பிறரால் புறக்கணிக்கப்படுகிறாயோ என்னவோ. நாளைக்கோ அடுத்த நாளோ உத்தியோகம் இழந்து போகக்கூடிய நிலைமையில் இருக்கிறாயோ என்னவோ. உனக்குள் தவறு இருக்கும்போது பிறரை குற்றம் சொல்வதிலே என்ன லாபம்? சோதித்து பார். இன்று நீ எதிர்கொள்ளுகிற பிரச்சனைகளுக்கு காரணம் நீயா என்றால் சரி செய்து கொள். நீ அல்ல. நீ உண்மையாய், உத்தமமாய், நீதியாய், கடினமாய் உழைக்கிறவனாய் இருக்கிற போது உன்னை சுற்றி இருக்கின்றவர்கள் உன்னுடைய வாழ்க்கையை பிரச்சனையால் நிரப்ப வேண்டும் என்று முயற்சி செய்தால் உடனே தேவனை தேடு.
பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை விசுவாசிக்கிறவர்களின் வாழ்க்கையில எப்பேற்பட்ட அற்புதங்களை எல்லாம் நீர் செய்கிறவராயிருக்கிறீர். உம்மை விசுவாசிக்கிற பிள்ளைகளை எவ்விதத்தில் நீர் அவர்களை தரிசித்து அவர்களின் குறைகளிலிருந்து நீர் விடுவிக்கிறீர் என்பதை வேதாகமத்திலே பார்க்கிறோம், நாங்கள் அறிந்து கொள்ளுகின்றோம். அதேபோல இந்த நாளிலும் எலிமெலேக்கை போல உமக்கு தூரமாக போகாமல், சிரமங்களின் மத்தியில், பரீட்சைகளிலே, சோதனைகளிலே, இன்னும் பிரச்சனைகளின் மத்தியிலே உம்முடைய பாதங்களையே பற்றிக்கொண்டு உம்முடைய பதிலுக்காக காத்து கொண்டிருக்கிறோம் பிள்ளைகளை தரிசிங்க ஆண்டவரே. கண்ணீரின் பள்ளத்தாக்குக்குள்ளே இருக்கிறார்கள் ஆண்டவரே, கஷ்டங்களின் மத்தியிலே தவியாய் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் உம்மை பற்றிக் கொண்டிருக்கிறார்கள், உம்மை மாத்திரமே நோக்கி பார்க்கிறார்கள். உம்மை தவிர வேறே திக்கு எங்களுக்கு இல்லை என்று மன்றாடுகிறார்கள். அப்படிப்பட்ட பிள்ளைகளை சீக்கிரத்திலே நீர்தாம் சந்தித்து சீக்கிரத்திலேயே அவர்களின் கண்ணீரை எல்லாம் துடைத்து அவர்கள் அவமானங்களை எல்லாம் அகற்றி துக்கத்துக்கு பதிலாக சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஒவ்வொருவருக்கும் அருளி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.